இட்லி தோசைக்கெலாம் பொருத்தமான பொட்டுக்கடலை சட்னி தான் பண்ண போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 வரமிளகா, ஒரு 3 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக புளி எல்லாம் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்ட்டான பொட்டுக்கடலை சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.